நல்ல டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க நல்ல பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்க பத்தி தான் நான் இன்னைக்கு அனலைஸ் பண்ணி வீடியோ போட போறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது பிஎஃப் இன்வெஸ்ட்மென்ட் லிமிடெட். இப்போ இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 500 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1411 கிட்ட இருக்கு. ஸோ புக் வேல்யூலேருந்து கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸ் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்லேயே நமக்கு கிடைக்குது. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலேஷன் பார்த்தீங்கன்னா 1900 க்ரோஸ் கிட்ட இருக்கு. இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 5. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 18 கிட்ட இருக்கு. ஸ்டாக் பிஇ வந்து 6.4 கிட்ட தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ வந்து நல்லாவே கம்மியாக தான் இருக்கு. இவங்களோட ஆர்ஓசி வந்து 7.88% கிட்ட இருக்கு. ஆர்ஓஇ வந்து 5.94% கிட்ட இருக்கு. ஒரு ஷேருக்கு இவங்க 79 ருபீஸ் கிட்ட earn பண்றாங்க. இவங்களுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 74.1% கிட்ட இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் ப்ரொமோட்டர் வந்து 0.75% கிட்ட அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஏ கிட்ட 1.53% கிட்ட இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் 0.47% கிட்ட அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஏ. பிஜி ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருந்தால் அது நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிறதா அர்த்தம். இது 0.73 கிட்டே இருக்கு. கரண்ட் ரேஷியோ வந்து 2க்கு மேலே இருக்கணும். இது 45 கிட்டே இருக்கு. இன்ஸ்டிக் வேல்யூ வந்து 2083 கிட்ட இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் வந்து 500 கிட்ட இருக்கு. இன்ஸ்டிக் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம பை செல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவில் காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களோட சேல்ஸ் க்ரோத் வந்து 12.2% கிட்ட காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் 20% கிட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த ஸ்டாக்ல அதிகமாக ஹோல்டிங் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜில் தான் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பிஎஃப் யூட்டிலிட்டிஸ், இது வந்து பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து டீமர்ஜ் ஆனது தான் பிஎஃப் யூட்டிலிட்டிஸுங்கிறது. அப்புறம் ஹிக்கால், கல்யாணி ஃபோர்ஜ், கல்யாணி ஸ்டீல் இதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்கோட க்ரோத் பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும். இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணும்போது பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஷேர் ப்ரைஸும் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் வரும்போது இதோட ப்ரைஸும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரே இது சப்போர்ட் எடுத்துக்கணும். ஒருவேளை ட்ரெண்ட் லைனை இந்த பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்க போகிறேன். ஜூன் 2022 இருக்கிற லோக்கு இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஹைக்கு நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 490 பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்ததாக வந்து 440 வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை 490 பிரேக் பண்ணிடுச்சுன்னா 440 வந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 47 கிட்ட இருக்குது. ஸோ 60க்கு மேலே போகும்போது நல்ல ஒரு புல்லிஷை எதிர்பார்க்க முடியும். அதுவே வந்து 40க்கு கீழே ஆர்எஸ்ஐ வந்துச்சுன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 47ல் இருக்கிறதுனால இப்போ இது கன்சல்டேஷனில் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பிலானி இன்வெஸ்ட்மெண்ட். இது இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 3143ல ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 11,411 கிட்ட இருக்குது. ஸோ இப்போ ட்ரேட் ஆகுறது 3,135 கிட்ட. ஸோ புக் வேல்யூலேருந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்ல ஒரு டிஸ்கவுண்டில் இந்த ஸ்டாக் நமக்கு கிடைக்கிது. இதோட ஸ்டாக் பி வந்து 16.5 கிட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 18.9 கிட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பி வந்து நல்லாவே கம்மியாக இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிட்டலேஷன் வந்து 3,463 க்ரோஸ் கிட்ட இருக்குது. ஆர்ஓசி வந்து 2.26% கிட்ட இருக்குது. ஆர்ஓஇ வந்து 2.21% கிட்ட இருக்குது. ஒரு ஷேருக்கு இவங்க 190 ருபீஸ் கிட்ட earn பண்ணுறாங்க. இவங்களுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 57.6% கிட்ட இருக்குது. எஃப்ஐ வந்து 0.50% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் 0.14% கிட்ட அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ. பிஏஜி ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது 0.27 கிட்ட தான் இருக்குது. நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிறதா அர்த்தம். கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.34 கிட்ட இருக்குது. 2க்கு மேலே இருக்கணும். இது 0.34 கிட்ட தான் இருக்குது. இன்ஸ்டிக் வேல்யூ வந்து 9,800 கிட்ட காமிக்கிறாங்க. இப்போ வந்து ட்ரேட் ஆகிறது 3,135 கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டிக் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம பை செல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ்ல இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் வந்து 30% கிட்ட காமிச்சிருக்காங்க.
ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் 12% கிட்ட காமிச்சிருக்காங்க. இவங்க வந்து எந்த ஸ்டாக்ல அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா குரூப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் லிமிடெட், ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட், பிர்லா டயர் லிமிடெட்னு சொல்லிட்டு ஆதித்யா குரூப்பில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட், இதிலெல்லாம் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இவங்களுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பிலானியோட ஸ்டாக் மூவ்மெண்ட் இருக்கும். இவங்களுடைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பிலானி இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. பிலானி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்ஷன் கண்டினியூ ஆனிச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் வந்து மார்ச் 2020 இருக்க லோக்கும் இப்போ ரீசெண்டாக இருக்க ஹைக்கும் நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் இது பிரேக் பண்ணிடுச்சு. அதாவது 3200 இது பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் வந்து 2700 இருக்குது. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துலையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதை ஒரு வேளை பிரேக் பண்ணால் இது வந்து 2300 நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது. இதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இந்த இடம் வந்துச்சுன்னா நம்ம நல்லாவே கன்சிடர் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் தான். ஒரு லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணணும். ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்ணணும்னா அந்த அளவுக்கு நம்ம ரிட்டர்னை எதிர்பார்க்க முடியாது. இன்னுமே நல்லா டிஸ்கவுண்டில் ட்ரேட் ஆகிற நல்ல பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்லாம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் பார்ட் 2. இப்போ இதோட RSI வந்து 55 கிட்ட இருக்குது. 60க்கு மேலே போகும்போது நல்ல ஒரு புல்லிஷை எதிர்பார்க்க முடியும். அதுவே 40க்கு கீழே ஒரு வேளை வந்துச்சுன்னா கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 55ல் இருக்கிறதுனால கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.